என்னது? கரப்பான்பூச்சியா? எஸ் காய்ஸ் இன்டர்நெட்ல மீமா ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இப்போ ரியல் வேர்ல்ட்ல பெரிய பொலிட்டிக்கல் எர்த்குயிக்காவே மாறிடுச்சு. ஐம் டாக்கிங் அபவுட் சிஜேபி த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. நீங்க நினைச்ச மாதிரி இது வெறும் ஆன்லைன் ஜோக் இல்ல. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். Today, literally as we speak, thousands of students and youth online ஸ்கிரீனை விட்டு வெளியே வந்து டெல்லி ஜனதா மந்தர்ல பெரிய ப்ரொட்டஸ்டே பண்ணிட்டாங்க. ஃபவுண்டர் அபிஷேக் அமெரிக்கால இருந்து வந்த அடுத்த நிமிஷம் T3 ஏர்போர்ட்லயே பெர்மிஷன் வாங்கி அவுட்ரைட் ட்ராக்ல மாஸ் காட்டியிருக்காரு. ஸ்லோகன் என்னன்னு தெரியுமா? காக்ரோச்சஸ் ஆர் கம்மிங், தர்மேந்திர பிரதான் இஸ் கோயிங். பட் வெயிட், இந்த காக்ரோச் கதைக்கு பின்னால இருக்கிற ரியல் சீன் என்ன? லெட்ஸ் பிரேக் டவுன். அதுக்கு முன்னாடி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏன் காக்ரோச்னு பேர் வச்சாங்க? அது என்னன்னா, நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் இருக்கார்ல, அவரு கோர்ட் ப்ரொசீடிங்ல பேசும்போது அன்எம்ப்ளாய்ட் யூத்த ரெஃபரன்ஸ் பண்ண ஒரு ஃப்ளோல காக்ரோச்சஸ்னு சொன்னதா அலிகேஷன் வந்துச்சு. அதை கேட்ட யூத், ஓ அப்படியா, அப்போ நாங்க காக்ரோச்சஸ் தான் அப்படின்றதையே ரொம்ப பாசிட்டிவ் வைபா மாத்திட்டாங்க. தே லான்ச் சிஜிபி as a purely satirical digital moment. இன்ஸ்டாகிராம்ல இதுக்கு மேல 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. இப்ப அவன் ஊருக்கு ஒரு காலேஜ் ஓபன் பண்ணிட்டான். எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். மைண்ட் ப்ளோன் ரெகுலேட்டரி லாஜிக். ஆனா இதோட கோர் மோட்டிவேஷன் தான் என்ன? டைரக்டா சொல்லணும்னா நீட் யூஜி எக்ஸாம் பேப்பர் லீக்ஸ் அண்ட் நேஷனல் லெவல் டெஸ்ட் இரெகுலாரிட்டிஸ்ல எஸ்கலேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட கோவம் தான் இது. டைரக்டா யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானோட ரெசிக்னேஷனை டிமாண்ட் பண்றாங்க. ப்ரொடெக்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் நேஷனல் பிளாகோட ஒரு புக்கு கைமா வந்தாங்க. புக் இஸ் a symbol of right to education. சில பேரு லிட்டரலா காக்ரோச் மாஸ்க் கூட போட்டுட்டு வந்திருந்தாங்க. கைஸ், திங்ஸ் ஆர் மூவிங் கிரேசி ஃபாஸ்ட். அபிஜித் இந்தியால லேண்ட் ஆன உடனே டெல்லி போலீஸ் டைரக்டா அவரை மீட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஏர்போர்ட்லயே மீட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் பிளான் போட்டு இன்ஸ்டன்ட் ஸ்பாட் பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. பிகாஸ் கவர்மெண்ட்டுக்கே தெரியும் ஜென்சி கோவப்பட்டா கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம்னு. வேற லெவல் சீன் என்னன்னு தெரியுமா? பேசிக்கா பிஜேபி ஆக்டிவிஸ்ட் ஹைகோர்ட்ல இந்த மூமெண்ட் டிஜிட்டல் வார்ஃபேர் ஃபாரின் ஃபண்டிங்னு பிஐஎல் அதாங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணாங்க. பட் கோர்ட் இதெல்லாம் ஒரு மேட்டரா சென்டிமெண்டா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சேவ் இந்தியா ஃபவுண்டேஷன் டெல்லி ஹெட்சில அர்ஜென்ட் பேன் கேட்டாங்க. ஆனா கோர்ட் எமர்ஜென்சி ஹியரிங்கே ரெஃப்யூஸ் பண்ணிடுச்சு. ஸோ காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இந்த விஷயத்துல பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? அன்எம்ப்ளாய்ட் யூத் அண்ட் கரியர் ஸ்ட்ரக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசுறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. அண்ட் சட்டேரா ஆரம்பிச்ச ஒரு குரூப் ரியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட் சஸ்டெயின் ஆகுமா இல்ல ட்ரெண்ட் மாறினா ஸ்டாப் ஆகுமா அப்படின்ற கேள்வி எல்லார்கிட்டயும் இருக்கு. என்னதான் இன்டர்நெட்ல ஹைப்பரா பேசினாலும் கிரவுண்ட்ல பீஸ்ஃபுல்லா ஃபிளாக் அப்டேட்ஸ் அண்ட் புக்ஸ் வச்சு ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. சில பொலிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் அண்ட் கவுண்டர் குரூப்ஸ் இதுல இன்வால்வ் ஆகி ரூட் டைவர்ட் பண்ண சான்சஸ் ஹெவியா இருக்கு. இது ஒரு பியூர் ஜென்சி வேவ். நோ ஓல்ட் ஸ்கூல் கேஸ்ட் ரிலிஜன் டிராமா. இது பியூர்லி ஜாப்ஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் ஃபியூச்சர் பத்தி பேசுற கரண்ட் ஜென் வேவ். லீகல் நோட்டீசஸ், எக்ஸ் அக்கௌண்ட் பிளாக்ஸ் கவர்மெண்ட் மானிட்டரிங் பேக் எண்ட்ல கண்டினியூஸா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபைனல்ல பார்த்தா காக்ரோச்சஸ்னு அசால்ட்டா நினைச்சவங்களுக்கு இது ஒரு பெரிய ஐ ஓப்பனர். A tiny joke online has turned into a massive youth revolution. காக்ரோச்சஸை அடிச்சா கூட சாவாதுன்னு வாங்க. அதே மாதிரி ஜாப்லெஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஈஸியா சாவாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இஸ் சிஜிபி த ரியல் வாய்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல இது வெறும் டெம்பரவரி ஆன்லைனா அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.